அவைக்கு வணக்கம். வணக்கம், மிக்க நன்றி. இல்லை, நான் பேசுறது கேட்குதா அப்படின்னு ஒரு மைக் டெஸ்டிங் என்னால் இப்படி தான் பண்ண முடியும். குரல் வந்து சேர்ந்ததா அப்படின்னு. மிக்க நன்றி. இந்த வணக்கத்தின் ஏகபோக உரிமையாளர் அல்ல நான். வணங்கத்தகுந்த அத்தனை பேருக்கும் இந்த வணக்கம் போய் சேர வேண்டும். அதே மாதிரி அங்கொன்றும் இங்கொன்றுமாக தீபாவளி நேரத்தில் கடைசியாக வெடித்துவிட்டு வெடிக்காமல் இருக்கக்கூடிய ஊசி பட்டாசு மாதிரி ஒவ்வொரு கைத்தட்டல் கேட்டது. அரங்கம் மாதிரி ஒரு கைத்தட்டல் வேண்டும் முத்தையாவிற்கு கூட நின்று அத்தனை பேருக்கும் மிக்க நன்றி, மிக்க நன்றி. எப்பொழுதும் நான் சொல்வதை போல கைத்தட்டலில் நம்பிக்கை இல்லாத நபர்கள் உங்கள் அருகில் அமர்ந்திருப்பார்களே, ஆனால் அவர்கள் கைகளை கூட கடன் வாங்கி தட்டலாம். இல்லை, நமக்கு எதில் நம்பிக்கை இல்லை நம்பிக்கை இருக்குன்னு தெரியாது. அழைத்தமைக்கு நன்றி முத்தையா. ஓவர் தி ஃபோன் மேம் நீங்கள் வரீங்க அப்படிங்கிறது கொஞ்சம் கூட மென்மையான ஒரு அழைப்பு. வீட்டுக்கு வந்திருந்த போது அங்கே சமையலறையில் இருக்கக்கூடிய என்னுடைய போர்டு என்னெல்லாம் நான் பண்ணணும், என்ன எழுதணும், எங்கே போகணும்னு, அதில் he just wrote down 8th June. அவ்வளோதான். விண்ணப்பம் போல இருந்த ஒரு கட்டளை. மாணவனின் கட்டளைக்கு இதுவரை ஆசிரியர் இல்லை என்ற பதில் தந்ததே கிடையாது. மிகப்பெரிய சந்தோஷம். வள்ளுவன் கொஞ்சம் பொறுத்திருந்திருக்கலாம். இவன் தந்தை என்னோற்றான் கொல்லனும் சொல் என்று அப்பாவுக்காக ஒன்று கொடுத்தாகிவிட்டது. தன் மகனை சான்றோன் என கேட்டதாய் என்று அம்மாவுக்காகவும் கொடுத்து விட்டது. ஆசிரியரை நடுவில் விட்டுவிட்டார். வள்ளுவன் கொஞ்சம் பொறுத்திருக்கலாம். 2025 என்று ஒரு வரும். அப்படி வரும்பொழுது அந்த காலகட்டத்தில் ஆசிரியர்கள் தங்களது மாணவர்களின் புகழை பற்றி பேசுவதற்காக அரங்கத்தில் ஏறுவார்கள். அந்த காலகட்டத்தில் அவர்கள் பயன்படுத்த அவர்களுக்கு ஒரு குரல் தேவைப்படும். குரல் இல்லாவிட்டாலும் குரலாவது தேவைப்படும். அவர் யோசிக்காமல் போனது. ஆனால் எனக்கு தோன்றுகிறது, தாயும் தந்தையும் சேர்ந்து ஒன்றாக வருவது ஒரு ஆசிரியர். இப்போது தன் மகனை சான்றோன் என கேட்ட தாய் தலைமையுரை எப்போ ரொம்ப அழகாக கிருஷ்ணாஜி மாணவரையார் ஐயா ரொம்ப அழகாக கேட்டார். உங்களுக்கு அப்பொழுதே தெரியுமா? தெரியும், அப்பொழுதே தெரியும். காரணம், அப்பொழுதே முத்தையா தான் யார் என்று, மரபின் மைந்தன் என்று அப்பொழுதே தடம் பதித்த ஒரு நபர். வகுப்பில் சாதாரண மாணவராக நான் அவரை ஒரு நாளும் பார்த்ததில்லை. பல நேரங்கள் ஒன்றாக நின்று பேசியது உண்டு. அப்பொழுதே கண்டிப்பாக தெரியும். கருவிலே திருவுடைய குழந்தையை ஆசிரியர் நன்றாக பார்த்து தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைத்தது எனக்கு. 17-18 வயது, அவ்வளவுதான் முத்தையா. முத்தையாவுடைய இந்த கவிதை தொகுப்பை பற்றி பேசுவதற்கு முன்னால் உங்களிடம் சொல்ல வேண்டியது, தரும் எதற்கும் தரம் இருக்க வேண்டும். தரம் இல்லாததை தரவும் கூடாது, அதை எல்லோரும் வாங்கிக் கொள்வார்கள் என்ற மூட நம்பிக்கையும் கூடாது. தரக்கூடியது சிந்தனையாக இருக்கலாம், வார்த்தைகளாக இருக்கலாம், செயலாக இருக்கலாம், நம்பிக்கையாக இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் அதற்கு தரம் வேண்டும். அந்த தரத்தை புரிந்து கொண்டு தருபவர்கள் தர வேண்டும், வாங்குபவர்கள் பெற வேண்டும். அது தரம் இல்லாவிட்டால் கை நீட்டி வாங்கக்கூடாது. கொடுத்தது அங்கேயே கிடக்க வேண்டுமே தவிர எடுப்போர் இல்லாமல் இருக்க வேண்டும். நம்பிக்கை அவ்வளவு சுலபமான ஒரு விஷயம் அல்ல. அலைபாயக்கூடிய மனதின் நங்கூரமாக எதையாவது பார்க்க வேண்டும் என்றால் நம்பிக்கை மட்டும்தான் எனக்கு கண்களுக்கு தெரிகிறது. உணவு கொடுக்கலாம், உடை கொடுக்கலாம், இருப்பதற்கு இடம் கொடுக்கலாம், நல்ல வார்த்தை 4 சொல்லலாம். ஆனால் நிரந்தரமாக நம்பிக்கையை மனதில் ஊன்றுவது என்பது நம்பிக்கை உள்ள நபர்களால் மட்டும்தான் முடியும். முத்தையா தொடர்ந்து நல்லதை மட்டுமே நினைக்கிறார், நல்ல நம்பிக்கையை மட்டுமே விதைக்கிறார். அவருடைய கவிதைகளில் வருவதைப் போல விஸ்வரூபம் கூட விண்ணுக்கும் மண்ணுக்கும் இடையில் தானே சம்பவிக்க வேண்டும், வேறெங்கும் சம்பவிக்க முடியாதல்லவா? அப்பொழுது விண்ணும் வேண்டும், மண்ணும் வேண்டும். அந்த நம்பிக்கையை தொடர்ந்து பார்த்து கொண்டு வரும்பொழுது பல நேரங்களில் உவப்பாக இருக்கிறது, நம்பிக்கையோடு தோன்றுகிறது மனது. கடந்த மாதம் கால் சற்று தடுமாறிய என்னுடைய வாழ்க்கையின் ஒரு காலகட்டத்தில் முத்தையா அனுப்பிய, நான் அவருடைய புத்தகத்தை கொண்டு வரல, புத்தகம் என் கையில் இருக்கு, ஆனாலும் he just sent me the photocopied version. எனக்கு அப்படி ஒரு நல்ல கெட்ட பழக்கம் உண்டு. படியில் என்ன புத்தகத்தை பிரிக்க வேண்டும், வரும் பக்கத்தில் எனக்கு ஏதாவது செய்தி இருக்கிறதா என்று பார்க்க வேண்டும். அப்படி பிரித்த போது செய்தி வந்தது. அந்த செய்தி ஒன்றுமில்லை, எல்லாம் சரியாகிவிடும் என்ற செய்தியாக இருந்தது. அதை சொல்ல எனக்கு ஒரு மாணவனின் குரல் தேவைப்பட்டது. அசரீரி போல அந்த செய்தி வந்தது. Unless you go through it, you will never know it. No amount of my detailing about it can tell you how intensely I experienced it. அனுபவங்கள் மிகவும் ஆழமானவை, அழுத்தமானவை.
புத்தகத்தை கையில் வைத்துக்கொண்டு நான் சொல்கிறேன். 2 பேருடைய வார்த்தைகளை நான் இதில் மேற்கோளாக காட்ட வேண்டும். ஒன்று வள்ளுவன், அல்லவை தேய அறம் பெருகும் நல்லவை நாடி இனிய சொலின். அல்லவை தேய்வதற்கு வேறு மார்க்கம் எதுவும் கிடையாது. அல்லவற்றை அல்லவற்றால் அழிக்க முடியாது. அப்படி ஒரு வார்த்தை உண்டா எனக்கு தெரியாது, இருந்தாலும் நான் சொல்கிறேன். அல்லவை என்று பார்த்த ஒன்றை அல்லவையால் மீண்டும் அழிக்க முடியாது. 2 அல்லவையும் சேர்ந்து மாபெரும் ஒரு அல்லவையாக மாறும். அறம் பெருக வேண்டும் என்றால் நல்லவை நாடி இனிய சொல்லி. நல்லவை என்னை தேடி வராது, நானாக நாடி போக வேண்டும். அதை இனிமையாக சொல்ல வேண்டும், சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும். இது ஒன்று. புத்தகம் முழுவதும் அதைத்தான் சொல்லிக்கொண்டே இருக்கிறது. இது 3ஆவதாக நமது நம்பிக்கையின் கடைசி பக்கங்களில் வரக்கூடியது. கணையாழியின் கடைசி பக்கம் சுஜாதா எழுதியது. எனக்கு அது அவ்வளவு அழகாக நினைவில் இருக்கிறது. அதே போலவே நமது நம்பிக்கையின் கடைசி பக்கத்தில் வந்த கவிதைகளின் 3ஆவது தொகுப்பு இது. 2015 முதல் வந்திருக்கக்கூடிய தொகுப்பு. கடைசி பக்கத்தில் வரக்கூடியது 2015, புது ஆண்டு பிறக்கும் பொழுது எழுதப்பட்டது. ஐ திங்க் அந்த ஆண்டு உங்களுடைய பிறந்த நாள் வரக்கூடிய ஆகஸ்ட் மாதத்தில் நீங்கள் எந்த கவிதையும் எழுதவில்லை. அது ஒரு பெரிய ஆராய்ச்சி என்று கேட்க வேண்டாம், அதையும் தேடி பார்த்தேன் நான். 2ஆவதாக வேலாயுதம் அண்ணாச்சி அவர்களுடைய விஜயா பதிப்பகம் கடை. நிர்மலா கல்லூரிக்கு போவதற்காக மணிக்கூண்டு கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய த கிளாக் டவர், அங்கே தான் பேருந்து நிலையம். அதை தாண்டி வந்து நிற்கும் பொழுது அங்கே எழுதப்பட்டிருக்கும், அந்த கண்ணாடியில் எழுதப்பட்டிருக்கும். பல கூட்டங்களில் நான் இதை மீண்டும் மீண்டும் சொல்கிறேன். இனியும் ஒரு கூட்டத்தில் இருந்தால் மீண்டும் சொல்வேன். எழுத்து விதைகளை இதய மண்ணில் தூவினால் செழித்து வளர்வது தனி மனிதன் அல்ல, சமுதாயம். மு மேத்தாவுடையது. மு மேத்தா அப்பொழுது அரசு கலை கல்லூரியில் தமிழ்துறையில் இருந்தார். அங்கே நான் ஆங்கில முதுநிலை பட்டதாரியாக சேர்ந்திருந்த சமயம் மனதுக்குள் போய் எழுதிய வாசகம் அது. எழுத்து விதைகளை இதய மண்ணில் தூவினால் செழித்து வளர்வது தனி மனிதல்ல சமுதாயம். இந்த 2ஐயும் கையில் எடுத்துக்கொண்டு இந்த புத்தகத்திற்குள் வரலாம். உங்களுக்கெல்லாம் விலை கொடுத்து வாங்கக்கூடிய புத்தகம், எங்களுக்கு வெகுமதியாக கிடைத்த புத்தகம். மிக்க நன்றி, மீண்டும் நன்றி. ஆனால் என் கைக்கு வந்திருக்கக்கூடிய இது தி ஆட்டோகிராஃப்ட் காப்பீஸ் அப்படின்னு சொல்வோம். படைப்பாளனே அதில் தன் கையெழுத்தை போட்டு கொடுப்பது ஒரு அழகான ஒரு சடங்கு. ஆனால் the photocopied version has got the handwriting of முத்தையா. அதில் ஒன்றை அடித்து திருத்தி எழுதியிருக்கிறார். உடனடியாக உங்களுக்கு ஒரு சந்தேகம் வர வேண்டும், அவர் கையெழுத்து என்று உங்களுக்கு தெரியுமா? எனக்கு தெரியும் அவரது கையெழுத்து, நான் அவரது ஆசிரியர். அது மட்டுமல்ல, அதில் வரக்கூடிய பங்க்சுவேஷன் மார்க்கில் கூட ஒரு கரெக்ஷன் யூ ஹவ் டன், நீங்கள் பண்ணியிருக்கலாம். அதுபோக டத்தோ அவர்கள் சொன்னதை போல் முதலில் மிக அழகாக ஒரு முன்னுரைக்கு பின் எண்ணுரை என்று அவருடைய உரை வருகிறது. எப்படி பெயர் சூட்டப்பட்டது இந்த புத்தகத்திற்கு என்று. மற்றும் பலராக அது இருந்திருக்க வேண்டும். எனக்கு தோன்றியது மற்றும் பலர், அதில் மற்ற என்பது இடைச்சொல், அது கண்டிப்பாக என்றது சேர்ந்து அதோடு வராது என்று இலக்கணம் சுத்தமாக சொன்னாலும் நான் மற்றும் பலர் என்ற தலைப்பில் ரசனையில் கதை எழுதியிருக்கிறேன். அது மற்றும் பலராகத்தான் இருக்கும். திரைப்படங்களில் எல்லாம் பிரபலமான நடிகர்களின் பெயர்களை சொல்லிவிட்டு பின்னால் வரக்கூடிய எக்ஸிட்ரா கொசராக வரக்கூடியவர்கள், அவர்களை யாரும் பொருட்படுத்த மாட்டார்கள். அவர்களே பொருட்படுத்தியது கிடையாது மற்றும் பலர் என்று. அது மற்றும் பலர் என்று சேர்ந்து வராது என்பதனால் மேலும் பலர் என்று சொல்லலாம். ஆனால் தமிழ்நாட்டில் அந்த மேலும் என்ற வார்த்தை அத்தனை புழக்கத்தில் இல்லாததினால் என்ற தலைப்பிற்கு போனேன் என்று. அதை படிக்கும் பொழுது எனக்கு ஜெயகாந்தனின் ஒரு மனிதன் ஒரு வீடு ஒரு உலகம் ஞாபகம் வந்தது. அவரது முன்னுரையிலும் அவர் எழுதியிருப்பார், ஒரு மனிதன் ஓர் உலகம் ஒரு வீடு என்று எழுத வேண்டும். ஆனால் நான் ஒரு என்பது வராது, ஆனாலும் நான் அதை பயன்படுத்தினேன், எனக்கு அது பொருத்தமாக தோன்றியது என்று. நான் கூட கொஞ்சம் இலக்கணத்தை நகர்த்திவிட்டு மற்றும் பலராகவே இருந்திருக்கலாமோ என்று தோன்றியது. ஆனால் உங்கள் புத்தகம் தலைப்பிடுவது உங்களது வேலை, அதில் அத்துமீறி நுழைய எனக்கு அனுமதி கிடையாது. ஒரு கையில் இருக்கக்கூடிய பேர் எத்தனை பேர் இந்த புத்தகங்களை வாசிப்பீர்கள் என்று தெரியாது, எத்தனை பேர் என்னை போல் மீண்டும் மீண்டும் வாசிப்பீர்கள் என்று தெரியாது. அவரவர் தேவையை பொறுத்ததுதான் வாசிப்பு. முதல் முறை சாதாரணமாக கண்கள் பார்க்கும், 2வது முறை கண்கள் பார்க்க தவறியவற்றை கருத்து பார்க்கும், 3வது முறை கருத்தும் கண்ணும் பார்க்க தவறியதை மீண்டும் மனம் உணர்ந்து பார்க்குமா என்று பார்க்கும், 4வது முறை பார்க்கக்கூடிய வாய்ப்பும் நேரமும் வசதியும் இருக்குமே ஆனால், புத்தகம் யாருக்காவது கைமாறாக போகாமல் உங்களிடமே இருக்குமே ஆனால் பேரதிர்ஷ்டம் என்று பெயர். 4வது முறையாக தான் கவி உளம் உங்களால் காண முடியும். இல்லை என்றால் பாரதி சொன்னது போல கவி உளம் காண்கிலாதார் என்று போக வேண்டியதுதான். பெரிய ஆச்சரியம், எல்லோருக்கும் சிறப்பு செய்யும் பொழுது பாடப்பட்ட பாடல்
என்னுடைய தொகுப்பில் காரணம் என்று வந்திருக்கக்கூடிய ஒன்று 9வது பக்கத்தில் இருக்கிறது. பக்கத்தில் இருக்க ஒரு புத்தகம் இருந்தால் இந்த பக்கத்தில் பார்க்கலாம். நாம் அவரவரிடமே இருந்தாலும் பார்க்கலாம். ஆசிரியர் வேறு வழி கிடையாது. எல்லோரும் வந்து என்னையே பார்த்து கொண்டிருப்பது அல்ல வகுப்பு. சந்த நயம் மட்டுமல்ல, சொந்த நயமும் இதில் இருக்கிறது. ஏன்னா சந்தம் அவ்வளவு இயல்பாக, இட் இஸ் ஆல்மோஸ்ட் லைக் ஹிஸ் மிடில் நேம். மரபின் மைந்தன் முத்தையா அப்படின்னு சொன்னா அந்த சந்தம், த பொயசி என்று ஆங்கிலத்தில் சொல்லுவோம். இட்ஸ் நாட் பொயட்ரி, த பொயசி. இட்ஸ் நாட் ஜஸ்ட் நாட் தி ரைம், இட்ஸ் நாட் தி ரிதம். அதுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த லயம், அந்த தாளக்கட்டு, அதோடயே அந்த கவிதை உங்களை கூட்டிக் கொண்டு பயணிக்கும். ஃப்ராஸ்ட் ரொம்ப அழகாக சொல்வார், ஒரு அழகான கவிதை எப்படி இருக்க வேண்டும் என்றால் an ice cube on a hot stove அப்படின்னு சொல்வார். ஒரு பனிக்கட்டியை நல்ல கொதிநிலையில் இருக்கக்கூடிய ஒரு அடுப்பின் ஒரு தட்டை வைத்து அதன் மேல் வைத்தால் அது உருகும் போது ஓடும், ஓடும் போது உருகும். உருகுகிறதா ஓடுகிறதா எது முதலில் என்று உங்களால் கண்டறிய முடியாது. வாட் இஸ் த ஃபர்ஸ்ட் திங்? டஸ் இட் மெல்ட் ஃபர்ஸ்ட் அண்ட் தென் மூவ், ஆர் டஸ் இட் மூவ் அண்ட் தென் மெல்ட்? இவருடைய கவிதை எப்படிதான், மெல்டிங் அண்ட் மூவிங் ஒரே மாதிரி. பாரதியையும் எனக்கு கொஞ்சம் ஞாபகம் வந்தது. இமைப்பொழுதும் சோராதிருத்தல் அப்படின்னு ஒரு கணக்கில் எடுத்தோம் அப்படின்னா, இமைப்பொழுதும் சோராதிருத்தல் காரணம் அப்படிங்கிற தலைப்பில் கைவசம் நீங்கள் இருந்தால் பார்க்கலாம், படிக்கலாம். அதற்கப்புறம் மனதுக்கு அதை கொண்டு போகணும். அது ரொம்ப அழகாக வந்தது. எழுமின்னல் உருவாக நீ காரணம். சும்மா மின்னல்லாம் இல்லை, எழற மின்னலாக இருக்கணும். மின்னல் மேலிருந்து கீழே இறங்கி வர மின்னலாக இருக்கக்கூடாது. எழுமின்னல் உருவாக நீ காரணம், இளந்தென்றல் உலா போக நீ காரணம், அழுகைகள் சிரிப்பாக நீ காரணம், ஆங்காங்கே மழை பெய்ய நீ காரணம், யாருக்கோ பசி தீர நீ காரணம், யாருக்கோ நலம் சேர நீ காரணம், தேருக்கு வடம் சேர நீ காரணம், தேன் வாழும் பூ பூக்க நீ காரணம், மலர் பூக்க நீ காரணம், எதிர்ப்பே இல்லாத மனம் காரணம், எல்லோருக்கும் உதவுகிற குணம் காரணம், இதமாக மொழி சொல்லும் விதம் காரணம், இரவோடு பலர் தூங்க சிலர் காரணம். கை கூட தட்ட மாட்டீங்களா? எனக்கு இல்லையே இது. ஏன்னா எடுத்து இப்படி படிப்போமா? இத்தனை பேர் இருக்கக்கூடிய இடத்துல ஒற்றை குரல் ஒருத்தர் எழுதிய கவிதையை சொல்லும் பொழுது அத்தனை காதுகளும் வாங்கி கொண்டு கைகள் சொல்லாமலேயே தட்ட வேண்டும் இல்லையா? அகங்காரம் இல்லாத அகம் காரணம், அன்பெனும் ஒளி வீசும் முகம் காரணம், யுகம்தோறும் ஜகம் வாழ நாம் காரணம், இதை எண்ணிக்கொண்டாலே நாம் பூரணம். எப்படி வரும்பா எனக்கு தெரியல. இன்னும் வார்த்தைகள் எல்லாம் அப்படியே ஒரு வீட்டு வாசல்ல கதவை தட்டி எப்போ கதவு திறப்பார், எப்போ நடை திறக்கும், எப்போ தெய்வ தரிசனம் கிடைக்கும் அப்படின்னு பார்க்குற மாதிரியும், உடனே வா என்றவுடன் படையெடுத்து வந்து அவரவர்களாக உட்கார இடம் தேடி அமர்ந்தவது மாதிரி எங்களுக்காவது எங்கே உட்காரணும்னு பேர் எழுதியிருந்தது. இதில் பேர் எழுதி கொண்டே வார்த்தைகள் வந்து உட்கார்ந்தது போல. மிக எளிமையான, இங்கே அமர்ந்திருக்கக்கூடியவர்களில் ஆசிரியர் பெருந்தகைகள் இருக்கலாம், பள்ளிக்கூடம் நடத்தும் நபர்கள் இருக்கலாம், கல்லூரிகள் நடத்தக்கூடிய நபர்கள் இருக்கலாம். எனக்கு எப்பொழுதும் ஆழ்ந்த ஒரு நம்பிக்கை, வள்ளுவனே ஆனாலும் வகுப்பறைக்கு செல்லாவிட்டால் வள்ளுவனையும் இழந்திருப்போம். மனப்பாட செய்யுளில் ஏதோ வருடத்திற்கு 10 குறள் கிடைக்க அதை மனப்பாடம் செய்து கொண்டு மேடையில் மேடை பேச்சாகவோ அல்லது மேற்கோள் காட்டுவதற்கோ பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம். வள்ளுவனோ கம்பனோ இளங்கோவோ யாரும் வகுப்பறைகளுக்குள் செல்லாமல் இருந்திருப்பார்களே ஆனால், பாடத்திட்டத்திற்குள் வராமல் இருந்திருப்பார்களே ஆனால், கண்டிப்பாக காலக்கடல் அவர்களை எங்கே கொண்டு போய் விட்டிருக்கும் என்று தெரியாது. பட்டிமன்றங்களில் இருந்திருக்கலாம், சிறப்பான சொல்ல அரங்கங்களில் வந்திருக்கலாம், ஆனால் புழக்கத்தில் அவர்கள் வந்திருப்பார்களா என்று எனக்கு தெரியாது. 1980கள் காலகட்டத்தில் M.B. ஸ்ரீனிவாசன், எத்தனை பேருக்கு அவரை ஞாபகம் இருக்கிறது என்று எனக்கு தெரியாது, சேர்ந்து பாடுவோம் அப்படின்னு ஒரு இட் வாஸ் ஆல்மோஸ்ட் a kind of a movement. அப்படி வரும்பொழுது பல பாடல்களுக்கு, பல கவிதைகளுக்கு பாடலாக உயிர் கொடுத்தவர். பாரதி எனக்கு அந்த கணக்கில் சேர்த்த முடியும். பாரதியின் பாடல்கள் வேறு, பாரதியின் கவிதைகள் வேறு. பாடலுக்கு அவர் என்ன ராகமோ என்ன தாளம்னு அவரே கொடுத்துடுவார். நீங்க அதுக்கு மேலெல்லாம் போக முடியாது. முத்தையாவோடது படிக்கும்பொழுது எனக்கு அதுதான் தோணுது. வகுப்பறைகளுக்குள் இவை பாடல்களாக போக வேண்டும். மேம் இதெல்லாம் நடக்கிற காரியமா? நடத்துற காரியம். நடக்கிற காரியமான உங்களை மாதிரி நானும் கையை விரிக்கலாம். நடத்துற காரியம் அப்படின்னா உங்களோட கை கோர்க்கலாம். இது என்னால முடியும். ஏன்னா தூத்துக்குடியில் இருக்கக்கூடிய சுப்பையா வித்யாலயம்னு ஒரு பள்ளிக்கூடம், வருடத்தின் 2 முறை நான் போவேன். பெற்றோரை பார்ப்பேன், 6ஆம் வகுப்பிலிருந்து 8ஆம் வகுப்பு குழந்தைகளை தனியாக பார்ப்பேன், 9லிருந்து 12ஐ தனியாக பார்ப்பேன். அப்படி 3 நாட்கள் அங்கே இருந்து அந்த குழந்தைகளை சந்திக்கும் பொழுதெல்லாம் அந்த பள்ளிக்கூடத்தில் இருக்கக்கூடிய இசை ஆசிரியர் எனக்காக செய்யக்கூடிய மிகப்பெரிய ஒரு வெகுமதி தான். அதற்கு என்ன பேர் வைக்கிறதுன்னு எனக்கு தெரியல. பாரதியார் பாடல்களை தேர்ந்தெடுத்து அந்த பாரதியார் பாடல்களை குழந்தைகளை பாட வைப்பார்கள். அரங்கத்தில் இருக்கக்கூடிய 1500 பாடும், 6501 மேடையில் நான் அதை பாடுவேன் அந்த குழந்தைங்களோட. அதை பெரும்பாலும் கண்ணை தொடச்சுக்கிறதுங்கிறது வேற, அழலை அப்படிங்கிற மாதிரி சொல்றது வேற.
ஆனா பல நேரங்களில் முகத்தை கரங்களில் புதைத்துக் கொண்டு தோள் குலுங்க 10 பேர் பார்க்க அழுதால் தேவலே என்று தோன்றக்கூடிய மாதிரி பாரத சமுதாயம் வாழ்கவேன்னு பாரதியுடைய பாடல். அது வரும்பொழுது மனிதர் நோக மனிதர் பார்க்கும் பார்வையில் உண்டோ அப்படின்னு சொல்லும் பொழுது உடஞ்சு நொறுங்கி அழுதிருக்கேன் நான். அந்த நேரம் வீடியோ கவரேஜ்னா அந்த நேரம் வீடியோ கவரேஜ், அதை தாண்டி போக முடியாது. அப்ப எனக்கு ஒரு பெரிய நம்பிக்கை வந்ததுண்டு. பள்ளிக்கூடங்களுக்கு பாரதியை கொண்டு போனால், வள்ளுவனை கொண்டு போனால், கம்பனை கொண்டு போனால், பாட வைத்தால் மெட்டுக்குள்ள வரும்பொழுது குழந்தைகளுக்கு ஏன் திரைப்பட பாடல்கள் இவ்வளவு அழகாக மனதில் ஒருமுறை கேட்கும் போதே மனதில் பதிகிறது என்றால் மெட்டு முதலில் போகிறது, மெட்டோடு சேர்ந்து வார்த்தைகளும் பின்னால் செல்கின்றன. ஒரு முறை சென்றால் பின்னால் அந்த அது கண்டிப்பாக சக்கரவியூகம் தான். அபிமன்யு மட்டுமல்ல, நல்ல பாடல்கள் ஒரு முறை மனதுக்குள் சென்றால் பிளந்து கொண்டு வெளியே வர அவர்களுக்கு தெரியாது, அது அங்கேயே இருக்கும், நம்முடைய முடிஞ்சு போகும். எனக்கு இங்க இருக்கக்கூடிய அத்தனை பேரிடமும் அடுத்த கவிதைக்கு நான் போறதுக்கு முன்னாலே உங்ககிட்ட சொல்றேன், they can be put to music because there is music in it. அது ரொம்ப இதமான சொல் இருக்கு, தரமான நம்பிக்கை இருக்கு. குற்றச்சாட்டு எங்கேயுமே காணும். குற்றச்சாட்டுகளுக்கு நடுவில் நீங்கள் கொடுக்கக்கூடிய நம்பிக்கை ஒரு நாளும் முளைவிட்டு வளராது. அத்தனை குற்றமும் சொன்ன பின்பு நீங்கள் நம்பிக்கை கொடுக்கிறேன் என்று சொல்லும்போது கண்டிப்பாக அது உதவாது. எப்பொழுதும் நான் நினைப்பது உண்டு, ஐ லவ் யூ பட் அப்படின்னு சொன்னாங்கன்னா நான் பயப்படுவேன். பட் ஐ லவ் யூ நான் ஒத்துக்குவேன். அதுக்கு முன்னால அத்தனை பிரச்சனையும் வந்திருக்கும். இருந்தாலும் அப்படின்னு சொல்றது வேற, உன்னை நேசிக்கிறேன் இருந்தாலும் அப்படின்னா இதுக்கப்புறம் என்ன வருதோன்னு தெரியாது. அப்ப இந்த பாடல்ல சந்தம் இருக்கு, இந்த பாடல்ல குறைகள் கிடையாது, குறையொன்றும் இல்லைன்னு மீண்டும் மீண்டும் நிறைவான மனதோடு. அல்ல இளைஞர்களுக்குன்னு தனியா சொல்வார், வாலிபம் என்னன்னு தனியா சொல்வார். எடுத்து படிக்கும் போது உங்களுக்கு புரியும், திரும்பின பக்கமல்ல அடுத்த தலையை முறையை நினைத்து வருத்தப்படுகிறோமே, அது நமது அகம்பாவத்தின் அடையாளம் கூடத்தானே. Isn't it a kind of a subtle expression of our ego? என் தலைமுறைக்கு அப்புறம் இயற்கையை நல்ல தலைமுறையை படைக்காது என்பதை என்று நாம் ஏமாந்து விட்டோம் என்பதை அக்கறை போன்ற ஒரு அழகான போலியாக தருகிறோமா? அடுத்த தலைமுறை இயற்கை பார்த்துக் கொள்ளும். அது கண்டிப்பாக உங்களுக்கு கிடைத்தது அவர்களுக்கு கிடைக்காமல் போகலாம், ஆனால் அவர்களுக்கு என்று வைத்திருப்பது அவர்களுக்கு என்று கண்டிப்பாக வரும். ஒரு இடத்துல கூட மீண்டும் மீண்டும் நான் சொல்றேன், ஒரு 20-21 கவிதைகள் இதிலிருந்து நான் தேர்ந்தெடுக்கும் போது எனக்கு ஒரு பெரிய அச்சம் வந்தது. சபரி ராமனுக்காக பழம் எடுத்ததை விட என்னுடைய நிலைமை ரொம்ப கடுமையானது. ஏன்னா இவங்க எல்லாரும் சொன்னாங்க, the people who play the audience, they are immensely more intelligent than the one who comes to address them. பேசவர என்னை விட இன்னும் அதிகமான அறிவும் ஆற்றலும் உள்ள நபர்கள். அப்போ உங்களுக்காக கவிதைகளை தேர்ந்தெடுக்கும் போது சபரி பார்த்ததை விட இன்னும் 1000 மடங்கு ருசி பார்த்து தான் நான் ஒன்னொன்னையும் எடுக்க வேண்டியிருந்தது. அடுத்தது ரொம்ப அழகானது பாருங்க, குழந்தைங்க கிட்ட படிக்க கொடுங்க, சாப்பிடும்போது குழந்தைங்களோட பகிர்ந்து கொள்ளுங்க. இப்போ உங்ககிட்ட நான் படிச்ச மாதிரி பிரிச்சு வச்சு படிங்க. அது ஒரு வெற்றியாளனின் வாக்கு மூலம். எனக்கு என்னமோ அது சுயசரிதை மாதிரி இருந்தது மரபின் மைந்தன் முத்தையா. அதுல எந்த கர்வமோ அகம்பாவமும் இல்லை. தன்னம்பிக்கையும் கர்வமும் பார்க்க ஒரே ஜாடையா இருக்கும். யாருக்கு? தன்னம்பிக்கை இல்லாதவனுக்கு. அவன் அது கர்வமா நினைப்பான். தன்னம்பிக்கை உள்ளவனுக்கு அடையாளம் தெரியும், எங்கிருந்து பார்த்தாலும் அது அடையாளம் தெரியும். ரொம்ப அழகாக ஒரு வெற்றியாளனின் வாக்கு மூலம், நான் என் கனவுகளை நெஞ்சில் வைத்தேன். எங்க வைக்கிறதுன்னு யாராவது தெரியாம புக்கு வச்சிட்டு இருந்தீங்க அப்படின்னா எங்க வைக்கணும்னு அவரே சொல்லிட்டாரு. நான் எந்த கனவுகளை நெஞ்சில் வைத்தேன், நாள்தோறும் அதை நெருங்கும் நினைவு வைத்தேன். தான் என்னும் அகம்பாவம் தள்ளி வைத்தேன், தன் திறமை ஏதென்று தெரிந்து வைத்தேன். ஏன் என்னும் தேடலினை ஏற்றி வைத்தேன், எத்தனையோ திசை திரும்பல் மாற்றி வைத்தேன். டிஸ்ட்ராக்ஷன் திருப்பி சொல்றோமே. ஆனவரை முயற்சிகளை ஆக்கி வைத்தேன், அச்சமுடன் சோம்பலினை போக்கி வைத்தேன். எவ்வளவு how beautiful the words are. ஒரே ஒரு பயம், கண்ணாடி முன்னால் நிற்கும் பொழுது என்னுடைய பகைவன் நான் தானே எனக்கு தெரியும். என் சோம்பலை போக்க எனக்கு மார்க்கம் இல்லை. என்கிட்ட உள்ள எனக்கு பெரிய அச்சம் என்ன? என் சோம்பல். அச்சமுடன் சோம்பலினை போக்கி வைத்தேன். காலத்தை எப்போதும் கருத்தில் வைத்தேன், கணப்பழுதும் பயனுறவே கணக்கில் வைத்தேன். கருத்தில் வைத்தேன் காலத்தை, கணக்கில் வைத்தேன் கணங்களை. பாலம் போல் பலரிடையே தொடர்பு வைத்தேன். இவ்வளவு பெரிய ஆடியன்ஸுக்கு தட் இஸ் ஒன் ஆஃப் தி ரீசன்ஸ். மேடையில் இருக்கக்கூடிய பெரியவர்களுக்கு தட் இஸ் ஒன் ஆஃப் தி ரீசன்ஸ். பார்ப்பவரை ஈர்க்கின்ற பண்பு வைத்தேன். ஒரு வெற்றியாளனுடைய வாக்குமூலம் எப்படியெல்லாம் வருது? வேலை போல் கூரான பார்வை வைத்தேன். நத்திங் மிஸ்ஸஸ் மை அப்சர்வேஷன். வேண்டியதை பேசுகிற வழக்கம் வைத்தேன். மூலம் அந்த தெய்வம் என்று பக்தி வைத்தேன். முடிந்தவரை பிறர் நெஞ்சில் சக்தி வைத்தேன். பிரில்லியன்ட். இதை விட பெரிய நம்பிக்கை வேற என்ன வேணும்? என்னால கொடுக்கக்கூடியது என்ன? எல்லாம் சரியாகும் அப்படிங்கிற ஒரு வார்த்தை.
ஒரு எமர்ஜென்சிக்கு போய் உட்காந்துருக்கக்கூடிய இடத்திலோ இல்லது ஒரு இன்டென்சிவ் கேர் வெளியில நிற்கக்கூடியவங்களையும் தாண்டி போகும்பொழுது ஒரு முறை அந்த தோலை உங்க விரல்களால தொட்டு, யாரும் தெரிய வேண்டாமா, எதுக்கு தெரியணும், தெரியுமே எதற்காக எல்லாரும் இருக்கோன்னு, நிமிர்ந்து அந்த கலங்கிய கண்களோட பார்க்கும்போது ஒரு புன்னகை போதும், ஒரு வார்த்தை போதும், எல்லாம் சரியாகும் அப்படின்னா அசரீரி மாதிரி அந்த வார்த்தை வந்து விழும், ஆண்டவனே வந்து சொன்ன மாதிரி விழும். அப்போ முடிந்தவரை எல்லார் மனதிலையும் சக்தி வைக்கிறது பெரிய விஷயம். பிற நெஞ்சில் சக்தி வைத்தேன், பக்கத்தில் இருப்பவர் பால் பரிவு வைத்தேன், பகைவர்தம் மீதும் ஒரு புரிதல் வைத்தேன், தர்க்கத்தில் எதிர்த்தரப்பை தெரிந்து வைத்தேன், தளர்ந்தவர்க்கு முடிந்தவரை தந்து வைத்தேன், சிக்கல் என்றால் தீர்வும் உண்டு சொல்லி வைத்தேன், சிறு மதியை கொண்டவரை தள்ளி வைத்தேன், முக்காலம் தனி நினைத்தே முயற்சி வைத்தேன், முகத்தினிலும் அகத்தினிலும் மலர்ச்சி வைத்தேன். போதும் இல்ல, எல்லாம் தேன் 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 அவர் உருகி உருகி சொல்லக்கூடிய பார்த்தேன் சிரித்தேன் மாதிரியே ஒரு தேன் பட்டியல். ஆனா உண்மையாகவே தேன் பாட்டில் போல மிக மிக வெற்றியாளனின் வாட் இஸ் ரெஸ்யூமே ஆஃப் த மோஸ்ட் சக்சஸ்ஃபுல் மேன் அப்படின்னு யாராவது கேட்டாங்கன்னா, கேட்கறது இல்லை யாரும், கேட்டாங்கன்னா கண்டிப்பா காட்ட வேண்டியது குழந்தைகள் கிட்ட தைரியமாப்பா. வீட்டில் அடாலசன்ட் சில்ட்ரன் 10 பருவத்து குழந்தைகள் இருந்தால் தைரியமாக மேசையில் வைத்து விட்டு செல்லலாம். குழந்தைங்க திருப்பி பார்த்தா எங்க அப்பா என்ன படிக்கிறாங்க, எங்க அம்மா என்ன படிக்கிறாங்கன்னு குழந்தைங்களுக்கு தெரியும். பெற்றோரை பார்க்கும் பொழுதும் பேசும்போதும் நான் சொல்வேன், பெற்றோர்களை மட்டும் பார்க்கும்போது கீப் யுவர் மொபைல் கிளீன் அப்படின்னு சொல்வேன் நான். உங்க மொபைல் உங்க குழந்தை வந்து தூக்கும் போது பாஞ்சு வந்து பதறி போய் பறிக்கிற அளவுக்கு உங்க மொபைல்ல தேவையில்லாதது வச்சிடாதீங்க அப்படின்னு. வாட் யூ ரீட் ஸ்பீக்ஸ் அபவுட் ஹூ யூ ஆர். கையில் இருக்கக்கூடிய புத்தகம் என்ன, எதை வாசிக்கிறீர்கள் என்பதை வீட்டுக்குள்ள இருக்கக்கூடிய சர்வைலன்ஸ் கேமரா உங்க குழந்தைங்க பார்த்துட்டே இருக்கும், படிச்சுட்டே இருக்கும். குழந்தைங்க உங்களை படிக்கிறது நீங்க எதை படிக்கிறீங்கிறத பொறுத்து இருக்கு. தைரியமா ஒன்னால வச்சுட்டு போலாம், குழந்தைய திருப்பி பார்க்க சொல்லலாம், வா பேசுறேன்னு சொல்லலாம். சரிபாதி மிக அழகானது, கனவும் செயலும் சரிபாதி. ஐயோ எனக்கு அந்த அந்த முரண்கள் எவ்வளோ அழகா வந்து விழுதுப்பா. அடுத்தது இதுவாக இருக்குமோ இதுவாக இருக்குமோ அதை நான் நிறுத்திடுவேன், அதுக்கப்புறம் படிக்க மாட்டேன். கனவும் செயலும் சரிபாதி, கனவும் நனவும்னு சொல்லுவாரோ, இல்லை செயலும். ஆமா, பாதியும் கனவாவே நின்றுடுது இல்லையா. மோஸ்ட் ஆஃப் த ட்ரீம்ஸ் ஆர் ஷார்ட் லிவ்ட், சம்டைம்ஸ் ஈவன் அபார்ட்டட், ரைட்? அந்த இடத்துல கனவும் கனவாகவே இருக்கக்கூடாது, அடுத்து செயல் வரணும். கனவும் செயலும் சரிபாதி, கருத்தும் முரணும் சரிபாதி, மனமும் அறிவும் சரிபாதி, மனிதா மனிதா இது நீதி. ஆளும் ஆடையும் சரிபாதி, ஆணும் பெண்ணும் சரிபாதி, வாளும் கவசமும் சரிபாதி. கல்வியை பத்தி சொல்லும் போதெல்லாம் சொல்லுவேன், எஜுகேஷன் இஸ் யுவர் ஷீல்ட் அண்ட் எஜுகேஷன் இஸ் யுவர் வெப்பன் அப்படின்னு சொல்லுவேன். ரெண்டும் அதுதான், வாளும் கவசமும் சரிபாதி, வாழ்வில் என்றும் இது நீதி. அடுத்தது அழகு, ஒளியும் இருளும் சரிபாதி, ஓட்டமும் வாட்டமும் நான் நினைச்சேன், இல்ல ஓய்வும். தேங்க்யூ. ஓட்டமும் ஓய்வும் சரிபாதி. இது ஒரு சின்ன ஒரு போட்டி நடக்கும் தெரியுமா, திஸ் a kind of a relay race. நல்ல கவிதைகளை படிக்கும்போது உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா, உங்களுக்குள்ள இருக்கிறதா நீங்க நினைச்சிட்டு கூட இருக்கலாம், அப்படி ஏதாவது ஒரு கவிஞன் மாதிரி ஜாடையில் யாராவது உள்ளுக்குள்ள இருந்தா அவர் ஒரு வார்த்தையை எடுத்து கொடுப்பாரு, அது அல்லன்னு உண்மையான கவிஞன் சொல்லுவான், இல்ல இல்ல நான் வேற வார்த்தை வச்சிருக்கேன் அப்படின்னு. வலியும் மகிழ்வும் சரிபாதி, வாழ்வியல் சொல்லும் ஒரு செய்தி. வெற்றியும் தோல்வியும் அது ப்ரெடிக்டபிள், நமக்கே தெரியும். அடுத்தது வெறுப்பும் விருப்பும் சரிபாதி, பற்றும் துறவும் சரிபாதி, பகுத்து பார்த்தால் இது செய்தி. எதிர்ப்பும் அடுத்தது என்னவாக இருக்கும், ஏற்பும். அதான் சொல்றேன், வார்த்தைகள் வந்து விழுது அப்படியே. எதிர்ப்பும் எழுதி முடிச்சதுக்கு அப்புறம் நீங்க படிப்பீங்கன்னு நம்புறேன் நான், ரைட்? இது ஏதோ ஒரு கைண்ட் ஆஃப் அ ட்ரான்ஸ், ஏதோ ஒரு மோமெண்ட் ஆஃப் எக்ஸைட்மெண்ட், ஒரு ஃபீவரிஷ் எக்ஸைட்மெண்ட் அந்த கவி அனுபவத்துல தானா எழுதுற மாதிரி இருக்கு. விரல்கள் பேனாவை பிடிக்க, காலம் கவி எழுத, கண்டிப்பாக முன்னங்கால் மட்டுமல்ல முன்னங்கால் பின்னங்கால் மண்டியிட்டு தும்பிக்கையால் வாழ்த்தி தோளில் ஏற்றுக்கொள்ளும் அடுத்த காலம். ஜெயமோகனையும் தாண்டி நான் போறேன். வெறும் முன்னங்கால்களை மடித்து கையால் வாழ்த்துறது மட்டும் அல்ல கவிஞன். எதிர்ப்பும் ஏற்பும் சரிபாதி, ஏக்கமும் நிறைவும் சரிபாதி, புதிரும் விடையும் சரிபாதி, புரிந்தால் வாழ்க்கை ஜெகஜோதி. ஹைலி பிலசாபிக். எனக்கு அதுதான் முத்தையாவுடைய பெரிய பலம், அதுதான் மிக அப்சல்யூட்லி பிலசாபிக். உன்னை தாண்டி போக முடியாம தடுத்து நிறுத்தி, இது புரிஞ்சுதா அதுக்கப்புறம் நட அப்படிங்கிற மாதிரி இருக்கு. ஏதோ தன்னுடைய தந்தத்தை உடைச்சு சரி நான் உட்காந்து எழுதுறேன் நீங்க சொல்லுங்க அப்படிங்கிற விநாயகர் கூட இந்த மாதிரி விசித்திரமான ஒரு சித்திரவதைக்கு ஆளா இருக்க மாட்டார். செய்பவை எல்லாம் திரும்பி வரும், செய்தவர் திசையை விரும்பி வரும். முற்பகல் செய்யின் பிற்பகல் விளையிறது மட்டும் இல்ல, விரும்பி விளையும் போல இருக்கு இதுல. எய்த கணைகள் எப்படியோ எய்தவர் மார்பை அடைந்து விடும். பெய்மழை கடல் போய் முகிலாகி, இதே இது மறுபடியும் யூசிங் இட் எல்ஸ்வேர் ஆல்சோ. 2-3 இடங்கள்ல இதே வருது.
கடல்ல இருந்து கிளம்பி முகிலாகி, முகில் மீண்டும் மழையாகி, மழை நதிக்கு வந்து, நதி மறுபடியும் கடலை சேருவதை போல. பெய் மழை ரொம்ப அழகாக இருக்கு எனக்கு. திஸ் ஆல்மே இது என்ன சொல்லலாம், யாயும் யாயும் யாராகியரோல அவர் கொண்டு வந்து செம்புல பெயல் நீர் அப்படிம்பாருல, அந்த பெயல் நீர் மாதிரி பெய்மழை பெய்தால் தானேப்பா மழை. ஆனால் கூட அந்த பெய்மழை ரொம்ப அழகாக தான் இருக்கு, பெய்மழையா இல்லாத வரைக்கும். பெய்மழை கடல் போல் முகிலாகி பூமியை மீண்டும் அடைய வரும், வையகம் எங்கும் நியதி இது விளங்கிக் கொண்டால் ஞானம் வரும். நாமே விதைப்பவை நம்மை சேரும், கணியன் பூங்குன்றன் தீதும் நன்றும் பிறர் தர வாரா. உண்மையான கவிஞன் அதுதானே. ஏகே ராமானுஜன் கிட்ட கேட்டிருந்தாங்க. ஹி இஸ் a great poet and a great translator. அவர்கிட்ட கேட்டபோது சங்க இலக்கிய பாடல்கள் அவர் மொழிபெயர்க்க வந்தபோது அவர்கிட்ட கேட்ட கேள்வி அதுதான். ஹவ் யூ ரெட் சங்கம் லிட்டரேச்சர்? எஸ் அப்படின்னு. வாட் டு யூ ரைட் நவ்? அதான் படிச்சாச்சு இல்லை, சங்க இலக்கியத்தில் சொல்லாத எழுத போறீங்க அப்படின்னு. இல்லை படிக்கல. அப்புறம் எதுக்காக எழுதுறீங்க அப்படின்னு கேட்டாங்க. இதுவே யுவர் காட். இதுல ரொம்ப அழகாக தீதும் நன்றும் பிறர் தர வாரா, அது முன்னால போனவங்களை கூட்டிகிட்டே வருது. என்ன கண்ணி மாதிரி வராங்க பாருங்க கவிஞர்கள். நாமே விதைப்பவை நம்மை சேரும், நல்லதை விதைத்தால் நலமாகும், தாமே தேடும் உறவுகளும் தரமாயிருந்தால் புகழ் சேரும். பூமி முழுவதும் உறவென்றே புதையல் எடுக்க மனம் வைப்போம், ஆமாம் வாழ்வின் பாதையினை அமைத்துக் கொள்வோர் நாம் தானே. குழந்தைங்களுக்கு when they are in a very adolescent childrenக்கு தயவு செஞ்சு இந்த பாடல்களாக மெட்டமைங்க. வீட்டில் குழந்தைங்க வந்தால் இன்னும் பாபா பிளாக் ஷிப் வேண்டாம், இன்னும் ரெயின் கோ வேண்டாம். எத்தனை காலத்துக்கு இந்த மாதிரி ஒரு கலோனியல் ஆட்டிடியூட் தலைக்குள்ள இருக்கும் அப்படின்னு தெரியல. ஆங்கிலமும் தெரியும், ஆங்கிலமே தெரியும் கண்டிப்பாக இல்லை. இட் இஸ் சர்டன்லி நாட் அ சிம்பிள் ஆஃப் யுவர் இன்டெலிஜென்ஸ். அறிவினுடைய மிகப்பெரிய ஒரு குறியீடாக ஆங்கிலம் எப்பொழுது மாறியதுன்னு எனக்கு தெரியாது. ஆங்கிலேயனை விரட்ட விட்டுட்டு ஆங்கிலத்தை மட்டும் பிடிச்சி வச்சிருக்கோம், அது மேலே ஒரு பெரும் மோகத்தை வச்சுட்டு இருக்கோம். அப்படி வரும்போது இல்லைன்னா பாரதியை கேட்டிங்கன்னா பைத்தியம் சொல்லலாம், படியிலன்னா தான் அந்த பைத்தியம் தெளியும், கொஞ்சம் கொஞ்சமாலாம் தெரியாதுன்னு நினைக்கிறேன். குழந்தைங்க கிட்ட சொல்லுங்க, இதை பாட சொல்லுங்க. இதை பாடி வரும்பொழுது மனதுக்குள்ள வரும் அந்த பாட்டு. யாராவது வீட்டுக்கு வந்தாங்கன்னா என் குழந்தை இது சொல்லும் பாருங்களேன் அப்படின்னு சொல்லுங்க. மெட்டமைக்க உங்களால முடியும்னா குழந்தை பாடட்டும். விருப்பத்தோட கேட்டு கைத்தட்டக்கூடிய விருந்தினர்கள் வீட்டுக்கு வந்தா போதும், மற்றவங்க வர வேண்டிய தேவையில்லை. வேற என்ன நம்மளால சொல்ல முடியும்? ஏன்னா இல்ல வந்தவங்க கேட்குறாங்க அப்படின்னு ஒரு காரணத்தை சொல்லி, இது எனக்கு ஆப்ரேஷன் சிந்தூரப்ப ரொம்ப தேவைப்பட்டது மகன். ஐம் சாரி, ரொம்ப பர்சனலாக கூப்பிடும்போது இந்த மகன் அப்படிங்கிற வெளி இல்லைன்னா கவிஞர் அதோட நிறுத்திடுவேன் நான். போர் முனையில் வீழ்ந்தவரை பாடு குயிலே. குயிலுக்கு பெரிய வேலை. உயிர் போக்குவித்த புண்ணியரை பாடு குயிலே. தாயின் மணிக்குடி பாரின் மாதிரி. பாரதத்தின் செல்வர்களை பாடு குயிலே, வான் பரப்பில் அவர் சுவாசம் தன்னை தேடு குயிலே. நாட்டின் எல்லை காக்க வந்த நாயகர் அன்றோ, கொடி நாட்ட வந்த தியாகிகளின் பிள்ளைகள் அன்றோ. மூட்டி வைத்த வீரக்கனல் மூளும் வண்ணமே வீர முக்தி கொண்ட தீரர்களை பாடு குயிலே. தொட்டணைத்த காதலியின் தோளை மறந்தார், வீட்டு தொட்டிலே தூங்கும் பிள்ளை காண மறந்தார். வெட்ட வந்த பகை குலத்தை வெட்டி விழுந்தார், புகை எட்டு திசை எட்டும்படி பாடு குயிலே. அரங்கம் அதிராட்டாலும் பரவாயில்ல, யார் பெற்ற குழந்தையோ நமக்காக எங்கேயோ உட்கார்ந்து கொண்டு நமக்காக பண்ணது இருக்கு இல்லையா. இந்த ஒன்று ரெண்டை மட்டும் சொல்றேன், விட்டுட்டு போக எனக்கு மனசு இல்லை, ஆனால் உங்களை உட்கார வைக்கிறதுக்கு நேரமும் இல்லை. இப்படி எத்தனை நாட்களுக்கோ அப்படின்னு, நாட்களுக்கோ தான் கவிதையில வருது, தலைப்புல மட்டும் நாளுக்கோ அப்படின்னு வந்திருக்கு. நான் நாட்களுக்கோன்னு மாத்திட்டேன். ஏதோ சொல்கிறேன் என்பீர்கள், ஏனோ சொல்வது புரிவதில்லை, தீதான் நன்றா கேட்பீர்கள், தீமையின் நன்மை பார்ப்பதில்லை. தீமையில் நன்மை இது வரைக்கும் பார்த்துருக்கீங்களா? இல்லையே, தீமையே பார்த்தது இல்லையா, அப்புறம் தானே தீமையின் நன்மையை பார்ப்பது. வாதம் புரிய அழைப்பீர்கள், வாழ்வின் நடுநிலை உணர்ந்ததில்லை, மோதல் வளர்த்து மறப்பீர்கள், முட்களின் கீறல் மறைவதில்லை. நாவினால் சுட்டவடு எல்லாம் தவறாய் இருக்கிறதாய், நம்மளை பத்தி தான், எல்லாம் தவறாய் இருக்கிறதாய், ஏதோ சதிகள் நடக்கிறதாய், பொல்லா மனிதர் சூழுவதாய், பொய்யாய் பயங்கள் வளர்ப்பீர்கள். இல்லாதனவே சொல்லுவதில், இதையும் அதையும் உளறுவதில், எல்லாம் தெரிந்த தோரணையில் எத்தனை காலம் நடப்பீர்கள். வெற்று வதந்திகள் ஒரு பக்கம், வாட்ஸ்அப் புலம்புகள் ஒரு பக்கம், கற்றவர் கூட மூடற்போல் கண்டதை நம்புதல் ஒரு பக்கம். முற்றும் அறிந்தவர் செயல்களிலே முனைப்பாய் இறங்கி இயங்குகிறார், சற்றும் பொறுப்பில்லாதவர்கள் சகிக்க மனமின்றி புலம்புகிறார். இன்னும் எத்தனை நாட்களுக்கோ இங்கே பேதம் வளர்ப்பீர்கள், முன்னை கதைகள் பல பேசி. பாரதி, நன்றி.
முன்னை கதைகள் பல பேசி மறைகள் வேதங்கள் பழிப்பீர்கள், தன்னை பொய்கள் நடுவினிலே தன்னை பொய்கள் நடுவினிலே தொலைத்த, அப்படி படிக்கணும். தன்னை பொய்கள் நடுவினிலே தொலைத்த மனிதரை கேளுங்கள், பின்னை தலைமுறை உம்மை ஏசும் பதுங்க பொந்துகள் தேடுங்கள். வாலிபம் மிக இல்லை, எனக்கு புரியல அது எப்படி வந்து அந்த ஃபிட்டிங் ஃபினாலே, the last line takes everything, it takes a complete load of the poem. அந்த வரும்போது எனக்கு மறுபடியும் லாசாராமாமிரதம் தான் சொல்லுவார். நல்ல புத்தகம் கையில் இருந்து வெந்நீர் பாத்திரத்தை வெறுங்கையால் தூக்குன மாதிரின்னு சொல்லுவார். கொதிக்க கொதிக்க அப்படியே இருக்கக்கூடிய அந்த வெந்நீர் அண்டாவை வெறுங்கையால் தூக்குனீங்கன்னா வச்சுட்டு கையை தொடச்சிட்டு மறுபடியும் தூக்கி, இது அப்படிதான் ஒத்தத்த வரையும் தாண்டும் போது ஒரு நிமிஷம் வந்து பண்ணிட்டு, பாவி எங்கிட்ட இந்த வேலையை கொடுத்துருக்கேன், சரி பரவாயில்ல விடு அப்படின்னு சொல்லி மறுபடியும் இது என்ன பண்ணலாம், கொண்டாடும் போது கூட கொஞ்சம் வையத்தான் வேண்டியிருக்கிறது. அப்புறம் ஈகையின் இன்பம், வாலிபம் பற்றி ரொம்ப ரொம்ப அழகானது. கொஞ்சம் சாக்கசம் இருக்கு, அது இந்த தேர்தல் வர காலங்களை பற்றி அப்படிலாம் கொஞ்சம் கொடுத்துருக்கக்கூடியது. அது செலக்ட் பண்ணி நான் சொல்கிறேன், அதோட ஒன்று ரெண்டோட முடிக்கிறேன் நான் கடைசியில். ஒரு வந்து வாழ்க்கை மனதின் எல்லையில் சிலது நீங்கள் கற்பனை பண்ணி பாருங்கள். விண்ணை பார்க்கும் மலர்கள் வெளிச்சம் குடித்தே பூக்கும். வாட் அ பிரில்லியன்ட் வே. நான் பார்த்தேன் எந்தெந்த பூவெல்லாம் விண்ணை பார்த்துட்ருக்கு, வெளிச்சம் குடிக்கிற பூன்னு எங்கேயாவது சொல்லியிருப்போமா நாம்? சூரியன் கிட்ட வாங்கி விண்ணை பார்க்கும் மலர்கள் வெளிச்சம் குடித்தே பூக்கும். இந்த உனதாகும் குழந்தைகிட்ட சொல்லுங்க, குயிலின் இசைமொழி புரிகிறதா, கீதை உனக்கு புரிந்துவிடும், வெயிலில் நடக்க பிடிக்கிறதா, வாழ்க்கை உனக்கு பிடித்துவிடும், துயரில் தெளிவு பிறக்கிறதா, திசைகள் உனக்கு திறந்துவிடும், அயலவர் துன்பம் வலிக்கிறதா, மனிதர் நோக மனிதர் பார்க்கும் பார்வையினியுண்டோ, அத்தனை நலன்களும் அமைந்துவிடும், எல்லைகள் வகுத்து கொள்ளாமல் எல்லாம் ஏற்க பழகிவிடு. நிறைய விடு 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 விடுன்னு வருது, விடுவிடுன்னு வருது எல்லாம். அதுதான் ஒருவேளை விடுதலை தான் விடுதலைன்னு நினைக்கிறேன் நான். எல்லாவற்றையும் விட்டுவிட்டு அது விடுதலை ஆயிடும் நினைக்கிறேன். செல்வம் சேர வேண்டும் என்றால் சிறிதே தோற்க பழகிவிடு. கல்வி என்பது அனுபவம் தான், களகள் 1000 கண்டுவிடு. வல்லமை பெருக வேண்டுமெனில் விரும்பி வலிகள் தாங்கிவிடு. விடைத்து மோதவும் திறன் வேண்டும், விலகி நிற்கவும் மனம் வேண்டும், படையை கட்டி நடத்துகையில் போர்க்குணம் பொறுமை மிக வேண்டும். நடையில் தெரியட்டும் உற்சாகம், நிகழ்த்தி காட்டுக உன் வீரம், தடைகள் எதையும் கையாளல் தலைமை பண்பின் அடையாளம். அதுவே தான் கடைசி. இது மறுபடியும் கணியன் பூங்குன்றனுக்கே போயாச்சு. நதி வழிப்படும் புனை போல அங்கே விதி பழிப்படும். அது நீதான் இலக்கை நிர்ணயித்தாய், நீதான் பயணம் நிகழ்த்துகிறாய், நீயாய் தொடங்கிய காரியத்தில் நீள சலிப்புகள் எதற்காக? வாய்ப்புகள் நிறைந்தது நம் வாழ்வு, வெற்றி தோல்விகள் வரும் போகும். மறுபடியும் எனக்கு ஸ்ரீனிவாஸ் அவருடைய குரல்ல வரக்கூடிய கலக்கமா மயக்கமா அந்த பாடல்கள்லாம் தொடர்ந்து இதை கண்ணி விடாம வருது. வெற்றிகள் தோல்விகள் வந்து போகும், தேயா உறுதியில் நிமிர்ந்தெடுக, திக்குகள் எட்டும் உனதாகும். நான் கடைசி கவிதைக்கு வந்துடுறேன். ஆனாலும் நிறைய என்கிட்ட இருக்கு. தன்னை உணர்ந்தவன் தலைவன் பக்கம் நான் போகலை. தன்னை உணர்ந்த, ஏன்னா எப்படியும் தலைப்பு கவிதையை எல்லாரும் படிச்சிடுவீங்கன்னு எனக்கு தெரியும். அதுக்கு முன்னால் ஒன்று வருது, தழும்புதல் தவிர அப்படின்னு. ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குது. யாருக்காகவோ ஆடம்பரமாக ஆடை அணிந்து, யாருக்காகவோ ஆடம்பரமாக வீடு கட்டி, யாருக்காகவோ திரும்பி வந்து அந்த யாரும் எப்பொழுதும் பார்த்து 4 பேர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லும்போதெல்லாம் அந்த 4 பேர் யாருன்னு நான் இது வரைக்கும் தேடி இருக்கேன். இல்லை, ஒன்னே ஒன்று தான் என்னால் முடியும். யாரோ பார்த்து பயப்படுற அந்த 4 பேருக்குள்ளே நான் போயிடாமல் இருக்கணும். அது மட்டும்தான் முடியுமே தவிர வேற ஒன்றும் முடியாது. ஐயோ 4 பேர் என்ன வார்த்தை சொல்வாங்களோ, அது சமுதாயம் எல்லாம் போர்வையை போட்டு மூடவே வேண்டாம். சமுதாயம் மொத்தமும் புகார் சொல்றது கிடையாது, அந்த 4 பேர் மட்டும்தான் இருக்காங்க. ரொம்ப அழகாக தழும்புதல் தவிர, பொங்கும் அலைகள் கடப்பதற்கு பொன்னில் படகு தேவையில்லை. என்ன அழகு! சிங்கம் கானக பெருவெளியில் செருப்புகள் அணிந்து நடப்பதில்லை. மனசுக்குள்ள தோணுச்சு வேற ஏதாவது அனிமல் போட்டுதா அப்படின்னு கேட்கணும்னு. இல்லை, ரொம்ப அழகாக அந்த வார்த்தைகள் அழகாக. சிங்கம் கானக பெருவழியில் செருப்புகள் அணிந்து நடப்பதில்லை, அங்கும் இங்கும் பெயர் வாங்க ஆடம்பரங்கள் தேவையில்லை, தங்கும் திறமையை பேணிவிடு தரணியில் அதில் போல் செல்வம் இல்லை, ஊரார் முன்னே பகட்டோடு உலாவும் வேட்கை நோயாகும். இட்ஸ் அ மேலடி, இன்க்யூரபிள் மேலடி. யாரோ மெச்ச வேண்டுமெனில் இருப்பதை மறத்தல் தீதாகும். வேறாய் பண்பை வளர்த்தவர்கள், விழுதாய் தாங்கும் குணத்தவர்கள், பாரோர் போற்றும் புகழ் பெறுவார், பலர் மனங்களில் நிலை பெறுவார். அடுத்தது, கையில் இருப்பதை போற்றிவிடு, காசை காசாய் மதித்துவிடு. தண்ணீராகலாம் பயன்படுத்தாதீங்க.
பொய்யாய் ஆடம்பரம் எதற்கு, போலி பெருமைகள் நம்மை சுமை நமக்கு, வையம் தனதென வாழ்ந்தவர்கள் விடைபெறும் போதினில் சுவடு இல்லை. என்ன ஹைலி பிலோசாபிக். மெய்யாய் வாழ்வை வாழ்ந்துவிடு, மண்ணில் அதுபோல் சுகமில்லை. உடையும் உணவும் இருப்பிடமும் ஒரு பொருள் கொஞ்சம் கையிருப்பும் கிடைக்கும் வருவாய் பேணுதலும் கருத்தாய் செய்யும் சேமிப்பும் தடைகள் ஏதும் இல்லாமல் தண்ணீர் நிறைந்தும் தழும்பாமல் நடத்திடு வாழ்வை நல்லபடி, நல்லவர் உன் பெயர் சொல்லும்படி. So with your permission, even without your permission, now I'm going on to the last one. ஏன்னா 30 நிமிடம் தான் கொடுத்துருக்கீங்க, அது 30 நிமிடம் தொடுது என்னுடைய வாட்ச். இந்த கடைசியில் இந்த மூன்றாவது மாதம் அந்த பத்திரிகை 2015. நான் ஒவ்வொரு வருடத்திற்கும் ஏதாவது ஒன்று ஐ ஷுட் டூ ஜஸ்டிஸ் அப்படிங்கிறதுக்காக பார்த்துட்டே வரேன். இன்னொன்று யாராவது எடுத்து படிக்கும்போது புரிஞ்சுக்கோங்க, த எவல்யூஷன் ஆஃப் அ போயட் இஸ் சம்திங் வெரி இம்பார்ட்டன்ட். 2015 இருந்த மரபின் மைந்தன் முத்தையாவிற்கும் 2024 மரபின் மைந்தன் முத்தையாவுக்கும் இடையே உள்ள வளர்ச்சி அப்படின்னு நான் நினைக்கும் போது எனக்கு தோன்றியது, இதில் ரெண்டுலேயும் எந்த வேறுபாடும் இல்லை. சில பேர் வந்து இமயமலையில் தான் முதல்லையே காலை வைக்கிறாங்க, எவரெஸ்ட்ல காலை வச்சுட்டு அடுத்த அடி எங்கே வைக்கிறது அப்படின்னு கேட்டால் கீழே நிற்கிறவன் என்ன பதில் சொல்ல முடியும்? கீழே நின்று பார்த்துட்டு இருக்கேன் நான். அவர் எவரெஸ்ட்ல ஏறி நின்னாச்சு. நின்னதுக்கப்புறம் மேம் வேர் ஷுட் ஐ பிளான்ட் மை ஃபீட், அடுத்த காலில் நான் எங்கே வைக்கட்டும் அப்படின்னு கேட்டால் இல்லை, சில பேருக்கு நிழல் கூட வெளிச்சமாக தான் விழும். அப்படிப்பட்ட ஒரு கேட்டகரி முத்தையா. அவர் 2024 எழுதினாலும் சரி, 2015 எழுதினாலும் சரி, அது என்னமோ முதல் கவிதை அவரோட நான் படித்தது பிரகலாதனை பற்றி. மணி ஹையர் செகண்டரி ஸ்கூலில் இருக்கக்கூடிய அந்த கம்பன் விழா நடக்கும், அதில் ஹீ ப்ரெசன்டட். அத்தனை பெரியவர்களுக்கு நடுவில் ஒரு பாலகனாக போய் நின்ற நேரம் அது 18 வயதில். நான் அதனால தான் சொல்கிறேன் ஐ நோ ஹிம் அப்படின்னு சொல்லி. மேபி வி மெஷர் தெம் வித் அது ஆசிரியர்களுக்கு தனியாக ஒன்று எழுதியிருக்கீங்க, மிக்க நன்றி. நான் அது சொன்ன தற்பெருமை ஆயிடுங்கிறதுக்காக நான் சொல்லலை. அதே மாதிரி பாரதியை பற்றி அவ்வளோ அழகாக மகாகவியை இப்படி கொண்டாட. அப்புறம் வஉசியை பற்றி மிக்க நன்றி. ஒரு தலைவனாக இருப்பதற்கு என்னெல்லாம் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி ரொம்ப அழகாக. விட வேண்டாம், ஏன்னா விடுன்னு சொல்லிட்டே வராரா, அல்ல விட வேண்டாம் அப்படிங்கிறதோட நம்ம நிறுத்திறோம். பெய்யும் பனியை வெயில் தின்னும், படர்கிற கோடையை மழை தின்னும், செய்கிற பணியை காலம் தின்ன சிறிதும் வாய்ப்பு தர வேண்டாம், தூண்டில் புழுவை மீன் தின்னும் துடிக்கும் மீனை நாம் தின்போம், நீண்ட கனவை தயக்கம் தின்ன நிச்சயம் வாய்ப்பு தர வேண்டாம். கனவு கூடவே வரும் தயக்கம். என்னால் முடியுமான்னு ஊர் கேட்குதோ கேட்கலையோ நானே கேட்டு என் கனவை நானே அப்பவே அழிப்பேன். ரொம்ப அழகாக நீண்ட கனவை தயக்கம் தின்ன, ஏன்னா கனவு ரொம்ப நீண்டதாக தான் இருக்கும், தொடர்ந்து வந்துட்டே இருக்குமே. மண்ணின் சத்தை மரம் தின்னும், மரம் விழுந்தாலோ மண் தின்னும், எண்ணிய வெற்றியை எந்த எதிர்ப்பும் எடுத்து தின்ன விட வேண்டாம். அது டோன்ட் ஸ்டீல் மை ட்ரீம்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். என் கனவுகளை திருடாதே அப்படின்னு ஆசிரியர்கள் உட்பட அத்தனை பேருக்கும் அதுதான் சொல்கிறேன். குழந்தைகளுடைய கனவுகளை அவங்களுக்கு தெரியாமல் திருடுறதுல நம்மளை விட தேர்ந்தவர்கள் வேறு யாரும் கிடையாது. வேறொன்றை கொண்டு வச்சு இதுதான் உன் கனவு, நீ தான் சரியாக பார்க்கல அப்படின்னு வேற நம்ம சொல்லுவோம். அது எடுத்து தின்கிறவே அது. அதுதான் சொல்கிறார். எண்ணிய மண்ணின் சத்தை மரம் தின்னும், மரம் விழுந்தாலோ மண் தின்னும், எண்ணிய வெற்றியை எந்த எதிர்ப்பும் எடுத்து தின்ன விட வேண்டாம், கவிழ்கிற இருளோ பகல் தின்னும், கதிரவன் எழுந்து இருள் வந்து அதுவும் இந்த ஃபோட்டோ காப்பிட் வெர்ஷன் கைக்கு வர அதில் இஷ்டம் போல் என்னால் எழுத வைக்க அதில் நிறைய இடம் இருந்தது. ரொம்ப தாராளமாக இல்லை, முன்னுரையும் இல்லை ஒன்னுரையும் இல்லை. அப்படி இல்லாமல் அந்த பக்கங்கள் எல்லாம் வரும்போது ரொம்ப தாராளமாக உட்காந்து எனக்கு பிடித்ததெல்லாம் எழுதி அந்த வாய்ப்புகளின் வாசல் அதை விடவும் எனக்கு பிடிக்கலை. முத்தையா நீங்கள் கொஞ்ச நேரம் வேறு எதையாவது பேசிட்டு இருங்க. எனக்கு தெரியும் எல்லாரும் அவங்கவுங்க இல்லை என்ன பேச கூப்பிட்டீங்கன்னா கடிகாரத்தை பார்த்து பிரயோஜனமே இல்லை, கேலண்டர் தான் பார்க்கணும். ரைட்? இது எனக்கு ரொம்ப பிடித்ததுப்பா, உள்ளத்துக்கு மிகவும் நெருக்கானது. ஆனால் என்ன முத்தையா மாதிரி அந்த ஒரு ஃபோட்டோ காப்பிங் பிரெயின் அப்படின்னு சொல்லுவோம். கண்ணால் பார்த்தது அப்படியே உறிஞ்சு சக்கையை மட்டும் விட்டுட்டு போயிடுவார். எல்லாருடைய கவிதையும் அப்படியே உறிஞ்சிடுவார், பேப்பரும் சேர்ந்து உள்ளே போயிடும். அதுக்கப்புறம் அந்த கவிஞனே தேடணும் அப்படின்னா கூட இவர்கிட்ட வந்து தான் எங்கிட்ட காப்பியில் உங்களால் சொல்ல முடியுமா நான் எழுதிக்கிறேன்னு கேட்கணும். ரொம்ப அழகு. வாய்ப்புகளின் வாசல் என்னன்னு பார்த்துக்கோங்க. வீட்டுக்கு போகும்போது தயவு செஞ்சு கொண்டு போங்க தலையில். வாய் விட்டு நாம் சொல்லும் வார்த்தை அதை வழிநடத்தி செல்வதுதான் வாழ்க்கை, காய்ச்சொற்கள் எதற்கென்று கேட்டு நம் குரலாசான் சொன்னதுண்டு பாட்டு, கனி இருப்ப காய் கவர்ந்தற்று, வாய்ப்புகளின் வாசல்தான் வார்த்தை அதன் வகை தெரிந்தால் வசந்தத்தின் சேர்க்கை,
ஆய்ந்த பின்னே வார்த்தைகளை பேசு, நீ ஆனந்த பூங்காற்றாய் வீசு. சொற்களினால் சொர்க்கங்கள் பிறக்கும், நீ சறுக்கி விட்டால் நரகம் வந்து சிரிக்கும். நாவினால் சுட்டவட தாண்டி நாவுக்கு தாண்டி போயாச்சு அப்படின்னு சொன்னா என்ன ஆகும்? சோகாப்பர் சொல்லி இழுக்கப்பட்டு. அதுவே தான் ரொம்ப அந்த அந்த எவ்வளோ அழகா இருக்கு. ஒரு கவிஞனுக்கு அப்புறம் இயற்கை அடுத்தவரை எடுத்து கொடுக்குது பாருங்களேன். சொற்களினால் சொர்க்கங்கள் பிறக்கும், நீ சறுக்கி விட்டால் நரகம் வந்து சிரிக்கும். கற்ற பயன் வார்த்தைகளே காட்டும், அது கனத்த புகழ் கொண்டு வந்து கூட்டும். உற்ற துணை வார்த்தைகள் தாம் உணர்க, அவை உயரியபடி பயன்படுத்தி உயர்க. சுற்றங்கள் மகிழ சொல் சொல்க, நல்ல சொல்லழகால் உள்ளங்களை வெல்க. வில் பிடித்து நிற்கிறவர் வீரர், அவர் வெற்றி தோல்வி தாண்டி வரும் சூரர். சொல் பிடித்து வெல்பவரே தீரர், அவர் சூட்சமங்கள் கண்டுலர்ந்த சீலர். கல் பிடித்து சிற்பம் காணும் கலையாய், நீ கூறும் சொல் நெஞ்சில் நிற்கும் நிலையாய். சொல்லும் சொல் சேர்க்கும் 100 வெற்றி, அது சாதனைகள் காணுகின்ற யுக்தி. அதுக்கு அடுத்த பக்கத்தில் ஒரே ஒரு வரி, அந்த வரியை சொல்லிடுறேன். கலைகள் படிந்த மனது கனவு, கடவுள் விரும்பும் கனவுன்னு சொல்லியிருக்காரு. எந்தெந்த மனதில் கலைகள் இருக்கோ அது கடவுளே விரும்பி பார்க்குற கனவாக. வாய்ப்பினுக்கு மிக பெரிய நன்றி முத்தையா. என்னால் என்ன வேறு என்ன கேட்க முடியும்? நன்றி மீண்டும் தருக. வாய்ப்பு தான் கேட்க முடியும். மறுபடியும் படிக்கிறதுக்கான வாய்ப்பு. 100வது புத்தகம் வெளியில் வரும். 100 வயது வரைக்கும்லாம் காத்துட்ருக்க வேண்டிய தேவை இருக்கும்னு எனக்கு தோணலை. ஏன்னா வீட்டு வாசலில் வந்து கவிதை கதவை தரேன் அப்படின்னு தட்டும்போது புழக்கடை வாயிலாக இறங்கி போகாமல் இருந்தால் சரி, அவ்வளவே தான். அந்த அளவுக்கு பாட்டுக்கு இதெல்லாம் மெட்டுக்கு கொண்டு போக யாராலாவது முடியும்னா, நான் அந்த எம்பி ஸ்ரீனிவாசன் சொன்னேன் இல்லையா, சேர்ந்து செய்ப்போம் அப்படின்னு. பள்ளிகளில் உங்கள் கிட்ட பள்ளிகள் இருந்தாலும், நீங்கள் ஆசிரியர்களாக இருந்தாலும், 4 குழந்தைங்க சொன்னால் கேட்குற குழந்தைங்க உங்களுக்கு கிடைக்கிற அளவுக்கு நல்லூழ் உங்களுக்கு இருந்தாலும், ஒரு 10 பேரை சேர்த்து வச்சு உங்களால் பாடல் சொல்லிக் கொடுக்க முடியும் அப்படின்னா, ப்ளீஸ் புட் தெம் டு மியூசிக். ஒரு கல்லூரி ஆண்டு விழா, பள்ளி ஆண்டு விழாவில் இது பாடப்படணும். நம்மளை அறியாமல், அதுவும் மலேசிய தமிழ் தாய் வாழ்த்து கேட்கும்போது, அதுவும் நிலவினிக்கே சென்றாலும் நீங்கள் சொல்லும்போது என் கண் கசியும். ஒவ்வொரு தடவையும் அந்த வரி வந்துடுமே நான் பயந்துருவேன். அது வரும்போது கண் கலங்கிடும். பார்க்கக்கூடாது யாருன்னு ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு அடக்கிக்குவேன். அது பாடி முடிக்கும்போது எப்படி இருக்குல்ல, பழையவளேன்னு ஒருத்தியை கூப்பிடணும் அப்படின்னா எந்த அளவுக்கு அவள் பழமையானவ, அந்த பழமையில் எந்த அளவுக்கு புதுமையை இவங்க பார்த்துருக்க முடியும். வித் திஸ் ரிக்வெஸ்ட், மிக்க நன்றி. தன்னை உணர்ந்தவன் தலைவன், அந்த தலைவனை பாராட்டுபவர் ஆசிரியர். நன்றி, வணக்கம். தேங்க்யூ.